Hi to all, welcome to Bio Squad in Tamil. CBSE Class 10 Life Processes லெசனில் இன்றைக்கி ரெஸ்பிரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷனும் ஆட்டோட்ராஃபிக் என்ட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரெஸ்பிரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். We have discussed nutrition in organisms in the last section. The food material taken in during the process of nutrition is used in the cells to provide energy for various life processes. இந்த லெசனோட இனிஷியல்லையே, தட் மீன்ஸ் இன்ட்ரடக்ஷன் பேஜ்லேயே நம்ம நியூட்ரிஷன்னா என்ன, அதுக்கப்புறம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்குது, ஆட்டோட்ராஃபிக் ஹெட்ரோட்ராஃபிக்னு 2 வெரைட்டி இருக்குது. 2 பேருக்கும் எக்ஸாம்பிள் எப்படி அவங்களோட ஃபுட்லேருந்து அவங்க லைஃப் ப்ராசஸ்க்கு தேவையான எனர்ஜியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். Diverse organisms do this in different ways. Some use oxygen to break down glucose completely into carbon dioxide and water. Some use other pathways that do not involve oxygen. Different organisms glucose carbon dioxide and water convert பண்ணுறதுக்கு ஆக்சிஜனை யூஸ் பண்ணிக்கலாம். சில ஆர்கானிசம்ஸ் இருக்குது, இந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டராக கன்வெர்ட் பண்ணாமல் வேறு ஏதாவது ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணலாம். அண்ட் அவங்க அதுக்கு ஆக்சிஜனை யூஸ் பண்ணாமையும் இருக்கலாம். In all cases, the first step is the breakdown of glucose, a 6-carbon molecule, into 3-carbon molecule called pyruvate. This process takes place in the cytoplasm. In all cases, that means அந்த ஆர்கானிசம் ஆக்சிஜனை யூஸ் பண்ணலனாலும் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா குளுக்கோஸை பைருவேட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. இந்த குளுக்கோஸ் அப்படிங்கிறது 6-கார்பன் மாலிகுல், இதை பைருவேட் அப்படிங்கிறது 3-கார்பன் மாலிகுல். இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். இது எங்கே நடக்கும்? சைட்டோபிளாசமில் நடக்கும். Further, the pyruvate may be converted into ethanol and carbon dioxide. This process takes place in yeast during the fermentation. This process takes place in the absence of air, that means oxygen. It is called anaerobic respiration. இப்போ 6-கார்பன் மாலிகுல் குளுக்கோஸு 3-கார்பன் மாலிகுல் பைருவேட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இந்த கன்வர்ஷன் எங்கே நடந்தது? சைட்டோபிளாசமில் நடந்தது. இந்த பைருவேட் ஃபர்தராக எத்தனால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் எங்கே நடக்குதுன்னா ஈஸ்ட்டில் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் போது நடக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் ஆக்சிஜனை யூஸ் பண்ணாது. தட் மீன்ஸ் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால இதுக்கு பேர் anaerobic respiration. Breakdown of pyruvate using oxygen takes place in the mitochondria. This process breaks up the 3-carbon pyruvate molecule to give 3 molecules of carbon dioxide. The other product is water. Since this process takes place in the presence of air, that means oxygen, it is called aerobic respiration. The release of energy in this aerobic process is lot greater than in the anaerobic process. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பைருவேட்டு எத்தனால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணும்போது அவங்க ஆக்சிஜனை யூஸ் பண்ண மாட்டாங்க. அது அனரோபிக் ரியாக்ஷன். அதுவே இந்த பைருவேட்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஆக்சிஜனை யூஸ் பண்ணிப்பாங்க. இது ஏரோபிக் ரியாக்ஷன். இது மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும். இப்போ அனரோபிக் ரியாக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது ஏரோபிக் ரியாக்ஷனில் நமக்கு கிடைக்கிற எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். Sometimes when there is a lack of oxygen in our muscle cells, another pathway for the breakdown of pyruvate is taken. Here the pyruvate is converted into lactic acid, which is also a 3-carbon molecule. This build up a lactic acid in our muscle during sudden activity causes cramps. சம்டைம்ஸ் நம்மளோட மசில் செல் இந்த பைருவேட்டை பிரேக் டவுன் பண்ணும்போது மசில் செல்ஸில் லேக் ஆஃப் ஆக்சிஜன் இருந்ததுன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வித்தவுட் ஆக்சிஜன் கிடையாது. சம்டைம்ஸ் மசில் செல்லில் லேக் ஆஃப் ஆக்சிஜன் இருந்ததுன்னா இந்த பைருவேட்டு லாக்டிக் ஆசிட் கன்வெர்ட் ஆகிடும். இந்த லாக்டிக் ஆசிடும் ஒரு 3-கார்பன் மாலிகுல் தான். இது எப்போ நடக்கும்? மஸ்குலர் கிராம்ப்ஸ் நடக்கும்போது இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிரேக்டவுன் ஆஃப் குளுக்கோஸ் பை வேரியஸ் பாத்வேன்னு இருக்குல்ல, இந்த டயக்ராமை, இந்த ஃப்ளோ சார்ட்டை ரொம்ப கிளியராக பார்த்துக்கோங்க. குளுக்கோஸு பைருவேட்டாக கன்வெர்ட் ஆகணும். இது எல்லா ஆர்கானிசம்ஸ்க்குமே காமன். இது சைட்டோபிளாசமில் நடக்கும். குளுக்கோஸுங்கிறது 6-கார்பன் மாலிகுல், பைருவேட்டுங்கிறது 3-கார்பன் மாலிகுல். இந்த பைருவேட் ஃபர்தராக எப்படி பிரேக் டவுன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதை நாம் ஏரோபிக் ரியாக்ஷனா இல்லை அனரோபிக் ரியாக்ஷனா அப்படின்னு சொல்கிறோம். இஃப் இன்கேஸ் இந்த பைருவேட்டு எத்தனால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடாக ப்ரொடியூஸ்ட் ஆகிட்டு
பிரேக் டவுன் ஆகிட்டு ஆக்சிஜனோட ஆப்சன்ஸில் இது நடந்துச்சு அப்படின்னா இது அனரோபிக் ரியாக்ஷன். இதுவே இந்த பைருவேட்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டராக பிரேக் டவுன் ஆகிட்டு ஆக்சிஜனை யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா இது ஏரோபிக் ரியாக்ஷன். அனரோபிக் ரியாக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது ஏரோபிக் ரியாக்ஷனில் தான் நமக்கு எனர்ஜி கெயின் நிறைய இருக்கும். அதே மாதிரி சம்டைம்ஸ் மசில்ஸில் லேக் ஆஃப் ஆக்சிஜன் காசஸ் இந்த பைருவேட்டை லாக்டிக் ஆசிடாக பிரேக் டவுன் பண்ணிடும். திஸ் காசஸ் மஸ்குலர் கிராம்ப்ஸ். The energy released during cellular respiration is immediately used to synthesize a molecule called ATP, which is used to fuel all other activities in the cell. In this process, ATP is broken down, giving rise to a fixed amount of energy, which can drive the endothermic reactions taking place in the cell. இப்போ இந்த பைருவேட் பிரேக் டவுன் ஆகிட்டு நமக்கு வேறு ப்ராடக்ட்ஸாக வந்தது இல்லை, அப்போது ஒரு சர்டன் எனர்ஜி கிடச்சிருக்கும். நீங்கள் மேலே இருக்க பிக்சரை பார்த்தீங்கன்னா எத்தனால் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் எனர்ஜின்னு இருக்கும், லாக்டிக் ஆசிட் ப்ளஸ் எனர்ஜின்னு இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் எனர்ஜின்னு இருக்கும். அப்போது எல்லா ரியாக்ஷன்ஸ்லையும் நமக்கு எனர்ஜி கிடச்சிருக்கு. இந்த எனர்ஜி தான் ஏடிபி சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. இந்த ஏடிபி தான் நம்மளோட எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல். அப்போ எல்லா செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நமக்கு ஏடிபி வேணும். ஒரு ஏடிபி பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை சிந்தசிஸ் பண்ணும். அந்த எனர்ஜி தான் எண்டோதர்மிக் ரியாக்ஷன்ஸ், செல்லில் நடக்கிற எண்டோதர்மிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கேரி பண்ணும். இந்த மோர் டு நோ பாக்ஸில் இருக்கிறத நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏடிபி தான் நம்மளோட எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல். ஸோ எல்லா செல்லுலார் ப்ராசஸ்க்கும் நமக்கு ஏடிபி வேணும். இந்த ஏடிபி எங்கேருந்து சிந்தசிஸ் ஆகுதுன்னா ஏடிபி ப்ளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டை சேர்த்து தான் ஏடிபி நமக்கு சிந்தசிஸ் ஆகுது. உங்களுக்கு புக்கில் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு எது முக்கியம் அப்படின்னா, நம்ம மேலே சொன்னோம் ஒரு ஏடிபி பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் இல்லை ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஒரு ஏடிபி பிரேக் டவுன் ஆச்சுன்னா நமக்கு 30.5 கிலோஜூல் பெர் மாலிகுல் ஆஃப் எனர்ஜி நமக்கு ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி தான் செல் எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள் கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ், ப்ரோட்டீன் சிந்தசிஸ், கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ் அண்ட் சம் அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கு தே வில் யூஸ் தட் ஒன். Since the aerobic respiration pathway depends on oxygen, aerobic organisms need to ensure that there is sufficient intake of oxygen. We have seen that plants exchange gases through stomata, and the large intercellular spaces ensure that all cells are in contact with air. Carbon dioxide and oxygen are exchanged by diffusion here. எந்த ஆர்கானிசம் எல்லாம் ஐரோபிக் ரெஸ்பிரேஷன் பாத்வேவை யூஸ் பண்ணுறாங்களோ, தட் மீன்ஸ் அவங்களோட பிரேக் டவுன் ப்ராசஸ்க்கு ஆக்சிஜனை யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு எல்லாம் சஃபிஷியன்ட் இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் பிளான்ட்டில் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் எது மூலமாக நடக்கும்? ஸ்டொமேட்டா மூலமாக நடக்கும். ஸ்டொமேட்டா ஆர் த போர்ஸ் ப்ரெசன்ட் இன் த லீஃப். இப்போ இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ், தட் மீன்ஸ் ஸ்பேஸ் பிட்வீன் டூ செல்ஸ். இந்த ரெண்டு செல்ஸ்க்கும் இடையில இருக்கிற கேப்பு இந்த செல்ஸ் எல்லாமே ஏரோட கான்டாக்டில் இருக்கிறதுக்கு என்ஷூர் பண்ணுது. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் இதெல்லாம் டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமாக தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. They can go into cells or away from them and out into the air. The direction of diffusion depends upon the environmental conditions and the requirements of the plant. இந்த கேஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, தட் மீன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் இருக்குல்ல, இவங்க செல்லுக்கு உள்ளே போகலாம், இல்லை செல்லுலேருந்து வெளியே அட்மாஸ்பியரோட மிங்கிள் ஆகலாம். பட் டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமாக இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இந்த டிஃப்யூஷனோட டைரக்ஷன் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸை பொறுத்தும் அந்த பிளான்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்தும் இருக்கும். At night, when there is no photosynthesis occurring, CO2 elimination is the major exchange activity going on. During the day, CO2 generated during respiration is used up for the photosynthesis. Hence, there is no CO2 release. Instead, oxygen release is the major event at this time. நைட் டைமில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காத போது பிளான்ஸ் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடை தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுவே டே டைமில் அந்த கார்பன் டை ஆக்சைடை இவங்க ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுவாங்க. Animals have evolved different organs for the uptake of oxygen from the environment and for getting rid of the carbon dioxide produced. ஒரு அனிமலுக்கும் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இருக்குது. ஆக்சிஜனை எடுத்துக்கிறதுக்கும் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் வேரியஸ் ஆர்கன்ஸ் ஒரு அனிமல்ஸ்க்கும் இருக்குது. இப்போ நமக்கு லங்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி. Terrestrial animals can breathe the oxygen in the atmosphere, but animals that live in water need to use the oxygen dissolved in water. Terrestrial அப்படின்னா லேண்டில் இருக்க அனிமல். நம்மலாம் லேண்டில் தானே
தான் இருக்கும். ஸோ லேண்டில் இருக்க அனிமல்ஸ் எல்லாம் அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜனை டைரெக்டாக ப்ரீத் பண்ணிப்பாங்க. இதுவே வாட்டரில் இருக்கிற அனிமல்ஸ், அக்வாட்டிக் அனிமல்ஸ், ஃபிஷ் எல்லாம் இருக்குல்ல, இவங்களுக்கு அந்த வாட்டரில் இருக்க டிசால்வ்டு ஆக்சிஜனை தான் அவங்களால எடுத்துக்க முடியும். அதனால தான் மீனெல்லாம் கரைக்கு வந்தால் மூச்சு விட முடியறது கிடையாது. ஸோ அதுக்கேற்ற ஃபீச்சர்ஸ், தட் மீன்ஸ் வாட்டரில் இருந்து டிசால்வ்டு ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபீச்சர் வந்து அந்த அனிமலுக்கு இருக்கும். Since the amount of dissolved oxygen is fairly low compared to the amount of oxygen in the air, the rate of breathing in aquatic organisms is much faster than that seen in terrestrial organisms. Fishes take in water through their mouths and force it past the gills, where the dissolved oxygen is taken up by the blood. அட்மாஸ்பியர் ஆக்சிஜனோட கம்பேர் பண்ணும்போது வாட்டரில் நமக்கு கிடைக்கிற டிசால்வ்டு ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் அக்வாட்டிக் அனிமல்ஸோட ப்ரீத்திங் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணி அந்த டிசால்வ்டு ஆக்சிஜனை அவங்க எடுத்துக்கணும். இப்போ ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குல்ல, இது வாய் வழியாக ப்ரீத் பண்ணும்போது வாட்டரை உள்ளே எடுத்துக்கும். வாய் வழியாக வாட்டரை உள்ளே எடுத்துக்கிட்டு அந்த வாட்டரை கில்ஸுக்கு பாஸ் பண்ணும். அந்த கில்ஸில் வாட்டரில் இருக்கிற டிசால்வ்டு ஆக்சிஜனை பிளட்டை எடுத்துக்கிட்டு அந்த வாட்டரை திரும்ப வெளியே அனுப்பிச்சிடும். Terrestrial organisms use the oxygen in the atmosphere for respiration. This oxygen is absorbed by different organs in different animals. All these organs have a structure that increases the surface area which is in contact with the oxygen-rich atmosphere. As we already know, terrestrial animals, terrestrial organisms அப்படின்னா லேண்டில் இருக்கிற ஆர்கானிசம். இப்போ லேண்டில் இருக்கிற ஆர்கானிசம் அட்மாஸ்பியரில் இருந்து ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. அக்வாட்டிக் அனிமல்ஸ் தான் டிசால்வ்டு ஆக்சிஜனை எடுப்பாங்கன்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்போது இந்த டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம்ஸில் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இருக்கும் அந்த அட்மாஸ்பியர் ஆக்சிஜனை அப்சார்ப் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ஆர்கன் சிஸ்டமில் ஆப்வியஸ்லி தட் இஸ் த ஸ்ட்ரக்சர், அண்ட் அந்த ஸ்ட்ரக்சர் தான் சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த ஸ்ட்ரக்சர் இஸ் always in contact with the oxygen-rich atmosphere. Since the exchange of oxygen and carbon dioxide has to take place across this surface is very fine and delicate. In order to protect this surface, it is usually placed within the body, so there have to passages that will take air to this area. In addition, there is a mechanism for moving the air in and out of this area where the oxygen is absorbed. ஸோ ஆஸ் we said, ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் நம்ம சொன்னோம்ல, அந்த ஸ்ட்ரக்சர் தான் ஆக்சிஜன் ரிச் அட்மாஸ்பியரோட கான்டாக்டில் இருப்பாங்க. ஸோ இந்த சர்ஃபேஸை பொறுத்து தான் ஆக்சிஜனோட என்ட்ரி, கார்பன் டை ஆக்சைடோட அவுட், இது எல்லாமே இந்த சர்ஃபேஸை பொறுத்து தான் இருக்கிறதுனால இந்த சர்ஃபேஸ் ஃபைன் அண்ட் டெலிகேட் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ ஃபைன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, டெலிகேட்டடாக இருக்குது அப்படின்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்ல. அப்போ இந்த சர்ஃபேஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஆப்வியஸ்லி இந்த சர்ஃபேஸ் நம்மளோட பாடிக்குள்ளே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் இருக்குது, அந்த ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற, அப்சார்ப் பண்ணிக்கிற சர்ஃபேஸ் ஏரியா வந்து நம்மளோட பாடிக்குள்ளே இருக்குது. அப்போ அட்மாஸ்பியர்லேருந்து பாடிக்கு நமக்கு ஒரு பேசேஜ் வேணும்ல, இந்த ஏரை கொண்டு போகிறதுக்கான ஒரு பேசேஜ் வேணும், அந்த ஏர் உள்ளே போகிறதுக்கு இன் அண்ட் அவுட் மூமெண்ட்டுக்கான ஒரு மெக்கானிசம் வேணும். அப்போ தான் இந்த ஆக்சிஜன் ப்ராப்பராக அப்சார்ப் பண்ண முடியும். In human beings, air is taken into the body through the nostrils. The air passing through the nostrils is filtered by the fine air that line the passage. The passage is also lined with the mucus which helps in this process. From here, the air passes through the throat and into the lungs. Rings of cartilage are present in the throat. These ensure that the air passage does not collapse. ஸோ இன் ஹியூமன் பீயிங்ஸ் இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற ஏர் பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு நாஸ்ட்ரல்னு ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு ஹெல்ப் பண்ணும். த்ரூ த நாஸ்ட்ரல் அந்த அட்மாஸ்பியர் ஏர் நம்மளோட பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகும். இந்த நாஸ்ட்ரல் பேசேஜ் இருக்குல்ல, உங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா நாசல் பேசேஜ் அப்படின்னு பார்ட்ஸ் மார்க் பண்ணியிருப்பாங்க. இந்த இந்த பேசேஜில் ஃபைன் ஹேர்ஸ் இருக்கும். இந்த ஹேர் எதுக்கு இருக்குது? ஹேர் எதுக்கு இருக்குன்னா, இந்த உள்ளே என்ட்ரு ஆச்சுல்ல ஏர், அந்த ஏர் டஸ்ட் பார்ட்டிகல்ஸோடு உள்ளே என்ட்ரு ஆகிருக்கும். அப்போ அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸை ஃபில்டர் பண்ணி தனியாக அனுப்புறதுக்கும் பியோர் ஏரை உள்ளே அனுப்புறதுக்கும் தான் இந்த ஹேர் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆல்சோ இந்த பேசேஜில், தட் மீன்ஸ் இந்த நாசல் பேசேஜில் மியூக்கஸ் இருக்கும். மியூக்கஸோட வேலை
ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் படிக்கும் போது ஹெச்சிசிஎல்ல இருந்து ஸ்டொமக் வால்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மியூக்கஸ் இருக்குன்னு படித்தோம்ல, அதே மாதிரி தான் இங்கே இந்த அட்மாஸ்பியர் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸில் இருந்தும் அந்த எக்ஸஸ் பிஹெச் அந்த ஹீட்டு அதெல்லாம் இருக்குல்ல, அங்கே இருந்து நேச்சுரல் பேசேஜை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு இங்கே மியூக்கஸ் இருக்குது. ஸோ இங்கே இருந்து தட் மீன்ஸ் இந்த பேசேஜ் இருக்குல்ல, இங்கே இருந்து த்ரோட் வழியாக தான் லங்ஸுக்குள்ளே போகும். இப்போ த்ரோட் வழியாக லங்ஸுக்குள்ளே போகும்போது ரிங்ஸ் ஆஃப் கார்ட்லேஜ் இருக்கும். கார்ட்லேஜ்னா சாஃப்ட் போன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த ரிங்ஸ் ஆஃப் கார்ட்லேஜ் த்ரோட்டில் இருக்கும். இதோட வேலை என்ன, இந்த ரிங்ஸ் ஆஃப் கார்ட்லேஜோட வேலை என்ன அப்படின்னா, இந்த ஏர் உள்ளே என்ட்ரு ஆகுதுல்ல, த்ரூ த்ரோட் வழியாக லங்ஸுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ரிங்ஸ் ஆஃப் கார்ட்லேஜோட வேலை. 1 மார்க்கில் கேட்கலாம். Within the lungs, the passage divides into smaller and smaller tubes, which finally terminate in balloon-like structures, which are called alveoli, singularly alveolus. The alveoli provide a surface where the exchange of gases can take place. லங்ஸுக்குள்ள இந்த பேசேஜ் சின்ன சின்ன பிரான்ச்சஸாக சின்ன சின்ன டியூபாக டிவைட் ஆகும். டிவைட் ஆகிட்டு அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்குல்ல, இதுக்கப்புறம் டிவைட் ஆகாது அப்படின்னு ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜில் நம்மளால் ஒரு பலூன் லைக் ஸ்ட்ரக்சரை பார்க்க முடியும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் அல்வியோலை, சிங்குலரில் அல்வியோலஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த அல்வியோலையோட வேலை என்ன, சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும். எதுக்கு, கேசியஸ் எக்ஸ்சேஞ்சு எயிட் பண்ணுறதுக்காக இது சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் படித்தோம்ல, சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் சேஃப்டியாக பாடிக்குள்ளே இருக்கும். அந்த ஏரியாவுக்கு ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் பேசேஜ் வேணும். தட் இஸ் நாசல் பேசேஜ் அப்படின்னு நம்ம படித்தோம்ல, அந்த சர்ஃபேஸ் ஏரியா தான் இந்த அல்வியோலை. The walls of the alveoli contain an extensive network of blood vessels. As we have seen in earlier years, when we breathe in, we lift our ribs and flatten our diaphragm, and the chest cavity becomes larger as a result. Because of this, air is sucked into the lungs and fills the expanded alveoli. The blood brings carbon dioxide from the rest of the body for release into the alveoli, and the oxygen in the alveolar air is taken up by the blood in the alveolar blood vessels to be transported to all the cells in the body. ஸோ இதுதான் லாஸ்ட் போர்ஷன், லங்ஸோட லாஸ்ட் போர்ஷன், டெர்மினல் எண்டு இந்த அல்வியோலை தான். ஸோ இந்த அல்வியோலை இஸ் சப்போர்ட்டட் பை த நெட்வொர்க் ஆஃப் பிளட் வெசல்ஸ். ஏன்னா அங்கே இருந்து தான் பிளட் வெசல்ஸ் வந்து ஆக்சிஜனை கேரி பண்ணிக்கிட்டு பாடியோட மற்ற போர்ஷன்ஸ்க்கெல்லாம் போகணும். நம்ம 7th படிக்கும் போது நம்ம சயின்ஸ் மிஸ் நம்மளை ஒரு எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ப்ரீத் இன் பண்ணுங்கள், ப்ரீத் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ ப்ரீத் இன் பண்ணும்போது என்னெல்லாம் நடக்கும், ஒரு முறை மூச்சை இழுத்து தான் பார்ப்போமே. அப்படி நம்ம பார்க்கும்போது நம்மளோட ரிப்ஸ் இருக்குல்ல, சைடில் இருக்க ரிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது லிஃப்ட் ஆகும், மேலே லிஃப்ட் ஆகும். நம்மளோட டயஃப்ரம் உள்ளே நல்லா ஃப்ளாட்டாக போகும். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் நம்மளோட செஸ்ட் கேவிட்டி நல்லா என்லார்ஜ் ஆகும், அதோட சைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இந்த நாசல் பேசேஜ் வழியாக உள்ளே போச்சு இல்லை ஏர், அந்த ஏர் இப்போ லங்ஸில் போயிட்டு கரெக்டாக என்ட்ராகும். அது உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்காக தான் இந்த இவ்வளோ பெரிய எக்ஸ்பேன்ஷன் ஒர்க் எல்லாம் பண்ணது. The blood brings carbon dioxide from the rest of the body for release into the alveoli, and the oxygen in the alveolar air is taken up by blood in the alveolar blood vessels to be transported to all the cells in the body. During the breathing cycle, when air is taken in and let out, the lungs always contain a residual volume of air so that there is sufficient time for oxygen to be absorbed and for the carbon dioxide to be released. இப்போ இந்த நாசல் பேசேஜ் வழியாக அல்வியோலைக்குள்ளே ஆக்சிஜன் போயிட்டுருக்கிற அதே சமயம் நம்ம பாடிக்குள்ளே இருக்க பிளட் வெசல்ஸ் என்ன பண்ணும், பாடி ஃபுல்லாக இருக்க கார்பன் டை ஆக்சைடை கலெக்ட் பண்ணிட்டு வந்து வச்சுக்கும். நீ ஆக்சிஜனை கொடு, நான் கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு டீலிங்கை பேஸ் பண்ணி இந்த கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து இங்கே நடக்கும். இப்போ இந்த ப்ரீத்திங் சைக்கிள் நடக்குதுல்ல, இந்த ப்ரீத்திங் சைக்கிள் நடக்கும்போது ஆக்சிஜன் உள்ளே வரும்போதும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும்போதும் லங்ஸுக்குள்ளே ஒரு ரெசிடியூவல் ஆக்சிஜன் இருக்கும். தட் மீன்ஸ் கொஞ்சம் மீந்து போன மிச்சமான இல்லை லங்ஸுக்கே தேவையான கொஞ்சம் ஆக்சிஜன் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதனால் அந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு பண்ணலாம். ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. When the body size of animals is large, the diffusion pressure alone cannot take care of oxygen delivery to all parts of the body. Instead, respiratory pigments take up oxygen from the air in the lungs and carry it to tissues which are deficient in oxygen before releasing it.
நம்ம பிளான்ட் ரெஸ்பிரேஷன் படிக்கும்போது என்ன படித்தோம்? கார்பன் அண்ட் ஆக்சிஜன் வில் பி எக்ஸ்சேஞ்ச் பை த ப்ராசஸ் கால்டு டிஃப்யூஷன்னு படித்தோம். இது பிளான்ட்டுக்கு ஓகே. பட் நமக்கு இந்த பாடி சைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க அனிமல்ஸ்க்கு எல்லாம் பார்த்தோம்னா இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் பத்தாது. அப்போ என்ன பண்ணணும்? ஸ்பெஷல் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் அதுக்குன்னு இருக்குது. அந்த பிக்மெண்ட்டு தான் லங்ஸில் இருக்கிற ஆக்சிஜனை மற்ற டிஷ்யூஸ்க்கு, பாடியோட மற்ற செல்ஸ்க்கு எல்லாம் கேரி பண்ணி கொண்டு போகிறது தான் இவங்களோட வேலை. ஹியூமன் பீயிங்ஸில் இந்த ரெஸ்பிரேட்டரி pigment யாரு? hemoglobin. In the hemoglobin they have a high affinity for the oxygen. This pigment is present in the RBC. Carbon dioxide is more soluble in water than oxygen is, and hence is mostly transported in the dissolved form in our blood. ஆக்சிஜனோட கம்பேர் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடோட வாட்டர் சொலுபிலிட்டி ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ நம்மளோட பாடியில் இந்த கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ்டு ஃபார்மில் தான் டிரான்ஸ்போர்ட் ஆகும். இப்போ ரெஸ்பிரேஷன் இங்கே முடியுது. நாளைக்கு வீடியோவில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பண்ணணும்னு எனக்கு ரொம்ப விருப்பம் தான். அதுக்கு உங்களோட சப்போர்ட் அண்ட் கோஆப்ரேஷன் எனக்கு கண்டிப்பாக வேணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பயோஸ்குவாட் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பாரை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.